அனைவருக்கும் வணக்கம். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது தான் சிறந்தது. ஏனெனில் யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாது என்ற பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்று பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவை என்ற செய்தியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியமான சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தர பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவை என்ற தலைப்பில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த வேலைவாய்ப்பு செய்தியில் பணியிடத்தை பாருங்கள். முதுகலை பட்டதாரி ஆசிரியர், முதுகலை பிஜி அசிஸ்டன்ட், இந்த பணியிடத்திற்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன பாடம்னா தமிழ் மேஜர். தமிழ் மேஜருக்கு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தமிழ் இடத்துக்கு, தமிழ் காலி பணியிடத்துக்கு, நிரந்தர பணியிடத்துக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு. அவங்களுக்கான பொன்னான வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த முதுகலை பட்டதாசிரியர் தமிழுக்கு கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்ஏ பிஎட், எம்ஏ முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட்டு தமிழ். அடுத்ததை பாருங்கள், இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஓசி, அதாவது ஓப்பன் காம்படிஷன், அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் அனைவரும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு எந்த விதமான முன் அனுபவமும் கொடுக்கல. நம்ம முன்னாடி பார்த்த நிறையா பள்ளிகளில் பார்த்திங்கன்னா முன் அனுபவம் கேட்டிருந்தாங்க. 5 வருஷம் 10 வருஷம் அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் 5 வருஷம் அல்லது 10 வருஷம் அனுபவம் இருந்திருந்தால் தலைமை ஆசிரியருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நிறையா கொடுத்துருந்தாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சாதாரண சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் கேட்குறாங்க. ஆனால் இந்த பள்ளியில் முன் அனுபவம் எதுவும் அவங்க கொடுத்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு இது வைக்கிறாங்க. இவங்க ஒரு சில பள்ளிகளில் வந்து நேர்முக தேர்வு மட்டும் வைப்பாங்க. இவங்க எழுத்து தேர்வும் கூட வைக்கிறாங்க. எழுத்து தேர்வு வச்சு அதன் மூலமாக நம்ம எடுத்து இன்டர்வியூ வைக்க போகிறாங்க போல். அது நடக்கக்கூடிய நாளும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். அதாவது 18/12/2024 18/12/2024 காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த எழுத்து தேர்வு நடக்கும்னு இருக்காங்க. எழுத்து தேர்வு நடந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க போல். அதனால் எழுத்து தேர்வுக்கு இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட பாடம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் பெரும்பாலும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எழுத்து தேர்வு எங்கே நடக்குன்னு இடத்து கொடுத்துட்டாங்க. இந்த பள்ளி வளாகத்திலே நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இந்த பள்ளி வளாகத்திலே நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னா அவங்க அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அந்த இதுக்கு வந்து நீங்கள் வழக்கம் போல் எப்போயுமே சுய விவரங்களை நம்ம டைப் பண்ணி கம்ப்யூட்டர் டைப் பண்ணி நம்ம வச்சுருக்கணும். அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு ஒட்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை பூரா என்ட்ரி பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் ஒரு காப்பியாக வச்சுக்கோங்க. அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். அல்லது இவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தூரமாக இருக்கிறவங்களுக்கு முகவரி தபாலில் தான் நீங்கள் அனுப்ப முடியும். அதனால் தபாலில் நீங்கள் அனுப்பிக்கலாம். வேறு ஃபோன் நம்பரோ இமெயில் ஐடி எதுவும் இவங்க கொடுக்கல. அதனால் நீங்கள் முகவரிக்கு அனுப்பலாம். அந்த முகவரி என்ன சொல்கிறாங்க, செயலாளர் இந்து நாடார் உறவின்முறை கமிட்டி மேல்நிலைப்பள்ளி, இந்து நாடார் உறவின்முறை கமிட்டி மேல்நிலைப்பள்ளி, அரியநாயகிபுரம் 627862 பின்கோடு நம்பர். அடுத்து கடையநல்லூர் தாலுகா, தென்காசி மாவட்டம். இந்த முகவரிக்கு நீங்கள் தபாலில் சென்ட் பண்ணிடலாம். இந்த பள்ளி எங்கே இருக்குன்ற தெரியாதவங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அழகாக கூகுள் மேப்பில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்குது, கடையநல்லூர் தாலுகா. அதனால் கடையநல்லூர், அதாவது தென் மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராம்நாடு, இவங்களுக்கெல்லாம் இது பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த கூகுள் மேப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் போகணும்னா போய்க்கிறலாம். உங்கள் விருப்பம்தான், அதான் கம்பல்சரிலாம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து வேக்கண்ட் விழுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் போட்டி கடுமையாக இருக்கும். நம்மளும் முயற்சி தான் பார்த்து இதில் வெற்றி பெற முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நம்ம ஆசிரியர் சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.